Hi students, welcome to Teachers 360. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.4ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 6.2ல் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்த்தோம். எக்ஸசைஸ் 6.3ல் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்த்தோம். இப்போ நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 6.31. ஃப்ரம் தி டாப் ஆஃப் a 12-meter high building, the angle of elevation of the top of a cable tower is 60 degree and the angle of depression of its foot is 30 degree. Determine the height of the tower. இப்போ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா 12 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சியிலிருந்து மின்சார கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 60 டிகிரி மற்றும் அதன் அடியின் இறக்க கோணம் 30 டிகிரி எனில் மின்சார கோபுரத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியராக புரியும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதுதான் டயக்ராம். ஓகேவா? இப்போது 12 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டட உச்சியிலிருந்து, ஓகேவா, 12 மீட்டர் உயரத்தில் இருக்க ஒரு பில்டிங் இங்கே இருக்குது. ஓகேவா? இது 12 மீட்டரில் இருக்கா? ஸோ 12 மீட்டர் நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? அடுத்தது மின்சார கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 60 டிகிரி. ஓகேவா? மின்சார கோபுரம் வரைஞ்சிக்கலாம். இது மின்சார கோபுரம். ஓகேவா? இது நம்ம எங்கே வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த பில்டிங்கோட உச்சியிலேருந்து மின்சார கோபுரத்தோட உச்சியை பார்க்குறப்போ அது 60 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஒரு ஹரிசாண்டலில் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? அப்போ தான் நம்ம 60 டிகிரி வரைய முடியும். ஓகேவா? ஸோ இது 60 டிகிரியில் பார்க்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது கிரவுண்ட். ஓகேவா? இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகேவா? அடுத்து என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? மற்றும் அதன் அடியின் இறக்க கோணம் 30 டிகிரி எனில். ஓகேவா? அந்த பில்டிங்கோட உச்சியிலேருந்து கோபுரத்தோட அடியை பார்க்குறப்போ அது 30 டிகிரியில் பார்க்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கேருந்து இங்கே 30 டிகிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து இங்கே 30 டிகிரி. ஓகேவா? இப்போ அடுத்து நம்மள என்ன கேட்டிருக்காங்க? மின்சார கோபுரத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் தி ஹைட் ஆஃப் தி டவர். இந்த டவரோட ஹைட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம இப்போ வேல்யூஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இது 12 மீட்டர். ஓகேவா? இது 30 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிளான இதுவும் நமக்கு 30 டிகிரி தானே. ஓகேவா? இப்போ அடுத்தது நேமிங் கொடுத்துக்கலாமா? இது நான் இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சி, இங்கே டி, இங்கே இ அப்படின்னு நேம் கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போது இது 12 மீட்ரு உயரம் அப்படின்னா நமக்கு இந்த பேரலாக இருக்க இதுவும் 12 மீட்டர் தானே, 12 மீட்டர் ஹைட்டில் தானே இருக்கும். அப்போ இது 12. ஓகேவா? அப்போ இது மொத்த ஹைட்டு, இது மொத்த ஹைட்டு நம்ம ஹச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த மொத்த ஹைட் நம்ம ஹச்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஹச் மைனஸ் 12 அப்படின்ற ரேஷியோவில் தானே இருக்கும். ஓகேவா? இது ஹச் மைனஸ் 12. ஓகேவா? இப்போது நம்ம என்ன கேட்குறாங்க? இந்த டோட்டல் கோபுரத்தோட ஹைட், டவரோட ஹைட் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அதான் நம்ம இப்போது கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம எழுதிக்கலாம். கிவனை நம்ம எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? பில்டிங்கோட ஹைட்டு. ஓகேவா? பில்டிங்கோட ஹைட் நம்ம எங்கே நேம் கொடுத்துருக்கோம்? ஏஇ. ஓகேவா? அப்போது ஏஇ இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர். அப்போ பேரலாக இருக்க பிசியும் இதுவும் நமக்கு 12 மீட்டர் தானே. ஓகேவா? அப்போ இதுவும் நமக்கு 12 மீட்டர் பிசியும். ஓகேவா? இப்போ அடுத்தது ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா? என்னென்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை எழுதிக்கலாமா? அப்போது ஆங்கிள் டிஇசி அப்படின்றது 60 டிகிரி. ஓகேவா? அடுத்தது என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் சிஇபி அப்படின்றது 30 டிகிரி. ஆங்கிள் சிஇபி அப்படின்றது 30 டிகிரிங்க. பாருங்களேன், சிஇபி அப்படின்றது 30 டிகிரி அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிளான இபிஏவும் நமக்கு 30 டிகிரி தானே. ஓகேவா? எழுதிக்கலாமா? அப்போது ஆங்கிள் இபிஏ அதுவும் நமக்கு 30 டிகிரி தான். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டவரோட ஹைட்டு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இங்கே இருக்க இந்த அட்ஜசன்ட் சைடு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்ட் இந்த மெஷர் இருக்குது பார்த்தீங்களா? பில்டிங்க்கும் இந்த டவருக்கும் நடுவில் இடைப்பட்ட தொலைவு இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் நம்ம இப்போது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரைட் ட்ரையாங்கிள் ஏஇஏபி அப்படின்ற இந்த ரைட் ட்ரையாங்கிளை ஃபஸ்ட் நம்ம எடுத்து இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போது ரைட் ட்ரையாங்கிள் எது? இஏபி. இஏபி. ஓகேவா? இதை எடுத்து நம்ம இப்போது அட்ஜசன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது நம்ம இங்கே டேன் டீட்டா யூஸ் பண்ண போகிறோம். ஏன் டேன் டீட்டா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க போகிறது அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றதுனால நம்ம இங்கே டேன் டீட்டா யூஸ் பண்ணுறோம். டேன் டீட்டாக்கு ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட்டா. அதனால தான் நம்ம இங்கே
tan தீட்டாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ tan தீட்டான்றது ஆங்கிளா, இந்த ரைட் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இங்கே 30 டிகிரி ஓகேவா. 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன இங்கே 12 ஓகேவா. 12 மீட்டரா, அதனால் இங்கே 12 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இங்கே அட்ஜசன்ட் சைடு என்னது என்னன்னு அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன நமக்கு தெரியாது, அதனால் இங்கே இதை அப்படியே நம்ம ஏபின்னே எடுத்துக்க போகிறோம் ஓகேவா. ஏபி. இப்போ அடுத்தது tan 30 டிகிரிக்கு வேல்யூ என்னது 1/√3. ஸோ 1/√3 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம் 12/AB ஓகேவா. இப்போ அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறப்போ AB × 1 AB இஸ் ஈக்குவல் டு 12 × √3 12√3. ஸோ கொஷின் நம்மளுக்கு மீட்டரில் தானே யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே நம்ம மீட்டரில் எழுதிக்கிட்டோம். ஸோ நமக்கு ஏபின்ற வேல்யூ கிடச்சாச்சு. ஏபின்றது என்னது பில்டிங்க்கும் டவருக்கும் இடைப்பட்ட தொலைவு ஓகேவா. இதான் நமக்கு 12√3 மீட்டர்ஸ் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு இது 12 அப்படின்றது தெரியும், ஆனால் இது என்ன அப்படின்றது, இந்த ஹச் அப்படின்றது என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லை. அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரைட் ட்ரையாங்கிள் டிசிஇ இந்த ரைட் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. இந்த ஹைட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஹைட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் டவரோட ஹைட் கிடச்சிருமா, ஹச் கிடச்சிருமா. அதான் நம்ம இப்போ இங்கே பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எந்த ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ரைட் ட்ரையாங்கிள் டிசிஇ அப்படின்றத எடுத்துக்கிறோம். ரைட் ட்ரையாங்கிள் டிசிஇ அப்படின்ற ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இங்கேயும் நம்ம tan தீட்டா யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. tan இந்த ரைட் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஆங்கிள் தீட்டான்றது ஆங்கிள். ஸோ இந்த ரைட் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆப்போசிட் அப்படின்றது என்னது H-12. அதனால் இங்கே நம்ம H-12 அப்படின்றத எழுதிக்கிறோம். டிவைடட் பை இங்கே அட்ஜசன்ட் சைடு என்னது, இப்போது ஏபி அப்படின்றது 12√3 மீட்டர்ஸ் அப்படின்னா இதுக்கு பேரலாக இருக்க இசி அப்படின்றதும் 12√3 மீட்டர்ஸ் தானே ஓகேவா. இன்னொரு சொல்கிறேன் பாருங்களேன், இந்த ஏபி அப்படின்றது 12√3 மீட்டர்ஸ் அப்படின்னா இதுக்கு பேரலாக இருக்க இசி அப்படின்றதும் 12√3 மீட்டர்ஸ் தானே ஓகேவா. அதான் நம்ம இங்கே போய் எழுதிக்க போகிறோம். ஸோ இங்கே இந்த ட்ரையாங்கிள் அட்ஜசன்ட் சைடு இசி, அதனால் இங்கே இசி அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் அந்த 12√3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ tan 60 டிகிரிக்கு வேல்யூ என்னது √3. ஸோ √3 இஸ் ஈக்குவல் டு H-12 அப்படி எழுதிக்கிட்டோம். இசி அப்படின்றது என்ன நமக்கு இங்கே பேரலாக இருக்கா 12, இந்த ஏபிக்கு பேரலாக இருக்க ஈஸியா. ஸோ ஈஸி என்னது 12√3 மீட்டர்ஸ் 12√3 ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம சேம் அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே டிவைட் பை 1 இருக்கிறதா அர்த்தமா. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12√3 × √3 12√3 × √3 அப்படி எழுதிட்டாச்சு. H-12 × 1 H-12 ஓகேவா. இப்போ √3 × √3 என்ன வரும் 3 ஆகிடுமா. எப்படின்னு பார்க்குறீங்களா, √3 × √3 என்னது √3 ஸ்கொயரா. ஸோ இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டுக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 3. ஸோ அதான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 12 × 3 அப்படின்னு எழுதிக்கிறோம் ஓகேவா. இங்கே H-12 அப்படி எழுதியாச்சு ஓகேவா. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 12 × 3 என்னது 36. ஸோ 36 இஸ் ஈக்குவல் டு H-12. ஸோ இந்த -12 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா +12 ஆகிடுமா. ஸோ H இஸ் ஈக்குவல் டு 36 + 12 ஓகேவா. ஸோ H இஸ் ஈக்குவல் டு 48 ஓகேவா. ஸோ ஹைட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஹைட் என்ன நமக்கு 48 மீட்டர்ஸ். அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.